நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து எஸ்கே மாண்டல்ஸ் அவங்க வந்து தொகுத்து வழங்கின அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ்லேருந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிற இதை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து விஸ்காசிட்டியிலேருந்து த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி மியூ இஸ். மொத்தம் வந்து ரெண்டு விதமான விஸ்காசிட்டி இருக்குது. ஒன்று டைனமிக் விஸ்காசிட்டி, ரெண்டாவது வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. ஃபஸ்ட்டு வந்து டைனமிக் விஸ்காசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ யூ டிவைடட் பை டோ ஒய். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டவுங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ், மியூங்கிறது டைனமிக் விஸ்காசிட்டி, டோ யூ பை டோ ஒய்ங்கிறது வந்து ஷியர் ஸ்ட்ரைன். ஓகேங்களா? அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஷியர் ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லாங்களா? directly proportional to dou u by dou y, so shear stress is equal directly proportional to shear strain. ஓகேங்களா? இது வந்து டைனமிக் விஸ்காசிட்டி. இதுவே கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னா மியூ ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை ரோ. அதாவது கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை ரோங்கிறது டென்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி மியூ ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் அட் 20 டிகிரி செல்சியஸ் இஸ் கிவன் டு பி 1.6 × 10⁻⁵ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இட்ஸ் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அட் 70 டிகிரி செல்சியஸ் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கைனமெட்டிக் 20 டிகிரி செல்சியஸில் 1.6ங்கும்போது 70 டிகிரி செல்சியஸில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி வந்து ஃபார் ஏர் கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஃபார் கேஸ்க்கு என்ன ஆகணும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது விஸ்காசிட்டியும் மியூவாக இருக்கட்டும் அல்லது கைனமெட்டிக் நியூவாக இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட்க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மியூவோ அல்லது இதோ இது விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.2ங்கிறது தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து ஆன்சர் வந்து 2.2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிட். ஃபார் நியூட்டனியன் ஃப்ளூயிட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரைன். ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் சி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. ஃபார் நியூட்டன் ஃப்ளூயிட் எப்பவுமே ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரைன். அடுத்தது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து த டைமென்ஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா? சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு வந்து நார்மலாக பார்த்தோம்னா நியூட்டன் பர் மீட்டர் யூனிட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர். ஸோ நியூட்டனுக்கு வந்து என்னது mL/T-2 டிவைடட் பை மீட்டருக்கு வந்து L. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து m/T-2. ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆன்சர் D, m/T-2 தான் ஆன்சர். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ், அதாவது சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னது நியூட்டன் பர் மீட்டர்னு பார்த்தோம். ஸோ ஜூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜூலை கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு ஜூல்னா என்னது நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே மீட்டர் போட்டோம் அப்படின்னா கீழே வந்து என்ன ஆகணும், மறுபடியும் ஒரு மீட்டரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்னது ஜூல் டிவைடட் பை கீழே வந்து 2 இருக்குது. ஸோ ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் சி, ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா அசர்ஷன், அதுக்கப்புறம் ரீசன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அசர்ஷன் என்னென்னா இன் ஏ ஃப்ளூயிட் த ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன் இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த டோட்டல் டிஃபார்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் டிஃபார்மேஷன் ஆகுதோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டோட்டல் டிஃபார்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் தான். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன், a fluid continues to deform so long as
த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் அப்ளைட். அதாவது நீங்கள் வந்து ஃப்ளூயிடில் வந்து லைட்டாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னாவே போகும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிஃபார்மேஷன்ஸ் ஆகிட்டே கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஃப்ளூயிட்ஸ்னே சொல்கிறோம். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே சரி. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் வந்து இன் எ ஃப்ளூயிட் த ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன் இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் தன் த டோட்டல் டிஃபார்மேஷன். நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தா அதே தான். அடுத்து நீங்கள் ஓகே, 2 கொஸ்டின்ஸும் சேம் தான். ஓகேங்களா? மேலே இருக்க கொஸ்டினும் கீழே இருக்க கொஸ்டினும் சேம் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் நோ டெஃபினைட் ஷேப் ஆஃப் இட்ஸ் ஓன். ஃப்ளூயிடுக்கு டெஃபினைட் ஷேப் கிடையாது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸ் கன்ஃபார்ம்ஸ் டு த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் வெசல். இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னர் வெசல் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் எந்த ஃப்ளூயிட்ஸ் உள்ளே போர் பண்ணிங்கனாலும் என்ன ஆகும்னா அதோட ஷேப் என்னவோ, கண்டெய்னரோட ஷேப் என்னவோ அந்த ஷேப்புக்கு வந்து லிக்விடோட ஷேப் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் எக்ஸெப்டட் ஆன் எ ஃப்ளூயிட் வில் காஸ் டு அண்டர்கோ டிஃபார்மேஷன். நீங்கள் சின்ன லைட்டான ஸ்மால் ஃபோர்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா டிஃபார்மேஷன்ஸ் ஆகும். ஓகேங்களா? இட் டு அண்டர்கோ ஏ டிஃபார்மேஷன் விச் கண்டினியூஸ் அஸ் லாங் அஸ் த ஃபோர்ஸ் கண்டினியூஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்லைட்டான ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கண்டினியூஸாக டிஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் கண்டினியூஸாக வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் சாலிட் சஃபர்ஸ் strain when subject to shear forces whereas fluid suffers rate of shear strain. அதாவது என்னென்னா நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடில் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் ஆகும். ஆனால் இதுவே ஃப்ளூயிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் தான் உங்களுக்கு வரும். அதாவது இட் ஃப்ளோஸ் அண்டர் சிமிலர் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டியில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம ஏற்கனவே பார்த்து தான் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நியூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். இதில் வந்து டவு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ், டோ யூ பை டோ ஒய் வந்து ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யூனிட் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் எ ஃப்ளூயிட் டெர்ம்ட் அஸ் பாய்ஸ். ஓகேங்களா? ஸோ பாய்ஸுங்கிறது வந்து சிஜிஎஸ் யூனிட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து நார்மலாக நமக்கு ஏற்கனவே தெரியும் டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர்டு. இங்கே வந்து நியூட்டனுக்கு பதிலாக வந்து சிஜிஎஸில் எழுதும்போது டைன் எழுதிக்கலாம். நியூட்டனுக்கு டைரக்ட் நியூட்டன் வந்து ஓட எஸ்சிஜிஎஸ் யூனிட் வந்து டைனு. ஸோ அப்போ வந்து டைன் செகண்ட், இங்கே வந்து மீட்டருக்கு பதிலாக நம்ம சிஜிஎஸ்ங்கிறது சென்டிமீட்டர் யூனிட்டு. ஸோ அதனால் சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து டைன் செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் லூப்ரிகேட்டிங் ஆயில் ஆஃப் விஸ்காசிட்டி எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9.81 பாய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபில்டு பிட்வீன் 2 parallel plates 1 centimeter apart and moving with a relative velocity of 2 meter per second. ஸோ இதில் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே தெரியும் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு டவு ஈக்குவல் டு நியூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். இதில் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். டவு கொடுத்துட்டாங்க, சரி நியூ கொடுத்துட்டாங்க. நியூ வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாய்ஸில். ஒன் பாய்ஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 9.81 / 10 இன்ட்டு டோ யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோ யூ 2 டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 0.01 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 196.2 வரும். இது 2 பெருக்கும்போது உங்களுக்கு வந்து 18
சாரி 19.6 வரும். இது 10⁻⁻2 மேலே போச்சுன்னா 10⁻+2 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதுவும் இதில் 1 அடிபட்டுருச்சு அப்படின்னா மீதி வந்து உங்களுக்கு வந்து 196.2 Nm/m² உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. கைனமெட்டிக் விஸ்காசிட்டி நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டே வந்து m²/s பார்த்தோம். m²/s. மீட்டர்னால் என்னது, L² / T. ஸோ இப்போ L² T⁻⁻1 அதான் ஆன்சர் வந்து. ஸோ ஆன்சர் வந்து B. ஏன்னா ஆயில் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.9 அண்ட் ஹேஸ் ஏ வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க 0.28 strokes at 30 degrees Celsius. வாட் வில் பி த விஸ்காசிட்டி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா விஸ்காசிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது டைனமிக் விஸ்காசிட்டி கொடுத்துருக்காங்க, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி, சரி. ஸோ டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 0.9. ஸோ டென்சிட்டி வந்து 0.9 × 1000. ஸோ டோட்டல் டென்சிட்டி வந்து 900 வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்ஸில் கொடுத்துருக்காங்க விஸ்காசிட்டி. ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து என்னதுன்னா, இது வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் வந்து CGS யூனிட் வந்து ஸ்ட்ரோக்ஸு. ஸோ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி μ /ρ பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்னது மியூ வந்து கேட்டிருக்காங்க. அதாவது விஸ்காசிட்டி Nm/m வந்து இது வந்து டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட்டு Nm/s². ஸோ அப்படிங்கும்போது இப்போ வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா நியூ கேட்டிருக்காங்க. ஸோ நியூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கைனமெட்டிக் விஸ்காசிட்டி × டென்சிட்டியில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 0.28 × 900 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து C 0.025 வரும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக்ஸை வந்து நம்ம வந்து SI யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணால் 1 stroke = 10⁻⁻4 Nm/s². சாரி m²/s. ஸ்ட்ரோக் 1 ஸ்ட்ரோக் வந்து 10⁻⁻4 m²/s. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 0.0252 வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன் ஜென்ரல் இஸ் ரிசல்ட். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுவே வந்து கேஸஸ்க்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி லிக்விட்ஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்க்ரீஸ் இன் விஸ்காசிட்டிஸ் ஆஃப் போத் கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து C, இன்க்ரீஸ் இன் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் தட் ஆஃப் கேஸஸ். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, டிக்ரீஸ் டெம்பரேச்சருக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து C. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன் ஜென்ரல் விஸ்காசிட்டி இன் லிக்விட்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் இன் கேஸஸ் இட் டிக்ரீசஸ் வித் ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இது வந்து தப்பு ஆன்சரு. ஏன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் லிக்விட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுவே கேஸஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? த விஸ்காசிட்டி இஸ் காஸ்டு பை இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் கோஹெஷன் டியூ டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாலிகுலர் மொமெண்டம் between fluid layers of which in liquids the former and in gases later contribute the major part of towards the viscosity. அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 2 விதமான ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அது ஒன்று வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் கோஹெஷன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாலிகுலர் மொமெண்டம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் கோஹெஷனுங்கிறது லிக்விட்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். இதுவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாலிகுலர் மொமெண்டம் வந்து உங்களுக்கு வந்து கேஸஸில் அதிகமாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அசர்ஷன் ராங்கு, அதனால் வந்து ஆன்சர் வந்து D.